2026ஆம் ஆண்டு பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பவங்க யாரு? நான் கடுமையாக மாட்டிக்கிட்டு கிடக்கிறேங்க கடன் சிரமத்தில். நான் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டேன். வேலை வாய்ப்பும் சரி, பதவி எனக்கு வரல, திருமண தாமதம், இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரக்காக இருக்குது அப்படின்னா, ஓரளவுக்கு உங்கள் ஜாதகக்குள்ள திசாபக்தி நல்லா இருக்குது அப்படின்னா, குறிப்பாக 2026 குரு பயிற்சிக்கு அப்புறமாக, ஏன்னா புத்தாண்டு பலன்கள்லாம் அது முக்கியமாக பேசப்படும். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி மே மாதம் இறுதியில் நடக்குது. 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்க சிரமப்பட்டிருப்பீங்க. அஷ்டமத்தில் குரு இருந்தது, அதிலிருந்து இப்போ வெளியேறி 9ஆம் வீட்டில் குரு உச்சமாகிறார். உங்களுக்கும் யோகம் இருக்குது, பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அடுத்தது மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டில் குரு இது வரைக்கும் இருந்தது. இப்போ 7ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சியாகி உச்சமாகிறார். அடுத்ததாக கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியாகி ஜென்ம குருவாக மாறுது. குறிப்பாக கடகம், மகரம், விருச்சிகம் இந்த 3 ராசிகளும் எடுத்துக்கிட்டோம்னா, இதுவரைக்கும் குரு மறைஞ்ச குரு, இவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மறைவு ஸ்தானத்திலிருந்து அவர் வெளியே வர்றார். அப்படி வெளியே வரும்போது கடன் நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனைகள், முதல்ல ஏற்கனவே இருந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. அந்த பிரச்சனைகள் இருந்து ஓரளவுக்காவது தப்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் கொடுக்கும். நீங்க எந்த திசாபுக்தி நடந்தாலும் சரி பரவாயில்ல, இது ஒரு 5% உங்க ஜாதகத்துக்குள்ள என்ன பிரச்சனை திசாபுக்தியில் இருந்தாலும் ஒரு 5% உதவும். ஏன்னா உச்சமாகிறது ஒரு விதத்துல நன்மை. இந்த 3 ராசிக்காரர்களும் இதுக்கு முன்னாடி 2025 கொஞ்சம் படாதபாடு பட்டிருப்பீங்க. இது ஒரு அடுத்த 2026 ஒரு 4 மாதம் கொஞ்சம் இப்படி இந்த போக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல இடத்துக்கு, ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது ஒரு அளவுக்கு பேசலாம். அதுக்காக குபேர யோகம், மகாலட்சுமி யோகம், மகாதன யோகம் அப்படியெல்லாம் பேச முடியாது. ஒரு ஸ்டேஜ் அது ஒரு ஸ்ட்ரக்காக இருக்கிறீங்க. பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை கல்யாண தாமதமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு சுபகாரியம் பண்ணாமல் இருக்கிறது, வேலையில் இடமாற்றம் செய்யறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி உங்கள் ஜாதகம் பேசும். அதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்குங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.